Welcome to Jesus God Palace in the name of Jesus. ஹalleluya. இப்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து நாம் துதிப்போம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். மகத்துவமானவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். அதிசயங்களை காண பண்ணுகிற தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கி பாத்திரரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். தூயோனே துதிக்கி பாத்திரரே. மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியே கண்மலையே. ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கி பாத்திரரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே. ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கி பாத்திரரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். தூயோனே துதிக்கி பாத்திரரே. மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. ஆலோசனை கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஆலோசனை கர்த்தர். ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிறவர். ஹalleluya. நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம் மீது நினைவாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிறவரே நீர் கிருபை நிறைந்தவர். ஆண்டவரே கிருபை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்மைகளின் நாயகன் அவர். நல்லவர் நல்லவர் நம்முடைய தேவன். நன்மைகளின் நாயகன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்த தேவன். ஹalleluya ஹalleluya. அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. துதிக்கி பாத்திரரே. ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகனே. ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயத்தில் அசைவாடிய தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. அவரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அபிஷேக நாதன் அவர். ஹalleluya ஹalleluya. அக்னியாய் நம் மத்தியில் ஹalleluya ஹalleluya இறங்கி கொண்டிருக்கிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவன் அவர். ஹalleluya. எங்களை காண்கின்ற தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை காண்கின்ற தேவனே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக எங்களை இரட்சித்த தேவனே. ஹalleluya. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்திய தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே. ஹalleluya ஹalleluya. அதிசயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிறவர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே சிருஷ்டி கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய ரட்சகர் ரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்மை ரட்சித்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை ரட்சித்த தேவனே எங்கள் ரட்சகரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. நம்முடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கை பாத்திரரே. ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆதி மந்தவமாய தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஆதி மந்தவமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya
ஆதி மந்தோமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோய். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர். ஹalleluya ஹalleluya. நமக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே. நம்முடைய அடைக்கலம் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அடைக்கலமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. யெகோவா ரப்பா. ஹalleluya ஹalleluya. எமனேசரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவர் நல்லவர் கிருபை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆதி மகத்துவமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடையவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கை பாத்திரரே. ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம் கண்களை திறந்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசய நாம உடையவர். ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே எல் ஷடாய். ஹalleluya. எல்லாம் வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவன் இனிய பரிசுத்தம் ஆகட்டும் என்று நம்மை அழைத்தாரே. ஹalleluya. நம்மை மீட்டுக் கொண்ட தேவன் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நம்ம மீது எவ்வளவு இரக்கம் கொண்டவர். ஹalleluya. நம்ம மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya. நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன். அவருடைய அன்புக்காக ஸ்தோத்திர. ஹalleluya ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திர. ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம் அற்புதம். ஹalleluya ஹalleluya. நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. பரலோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவன். ஹalleluya ஹalleluya. நம்மை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் வல்லவர். நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஒளியே. ஹalleluya ஹalleluya. நித்திய பிதாவே. ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவர் நீர். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஆதி ஜலத்தில் அசைவாடிய தேவன் இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேனே. அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே. ஹalleluya. எங்கள் போற்றுதலுக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பாவ சாபங்களிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ரட்சகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ரட்சிப்பின் தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ரட்சகர். ஹalleluya. நம்முடைய ரட்சகரை ஸ்தோத்திரிப்போம். நம்மீது நினைவாய் இருந்த ரட்சகரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. கண்டு நம்மை அழைத்தாரே. சிறுமைப்பட்ட நம்மை அழைத்தாரே. ஹalleluya. அந்தகார இருளில் அடிமைப்பட்டிருந்த நம்மை அழைத்தாரே. ஹalleluya. நித்திய ஒளிக்கு நேராக நம்மை நடத்தி செல்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கை பாத்திரரே. ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீர் பரிசுத்த பரிசுத்த. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்த. சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கை பாத்திரரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. யெகோவா தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. யெகோவா ரப்பா சுகந்தரும் தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை கண்டு அழைத்த தேவனே. எங்கள் ரட்சிப்பின் தேவனே. ஹalleluya ஹalleluya. சிங்க குட்டிகளோ பட்டினி இருக்கும். அவரை தேடுகிறவர்கள் ஒரு குறைவும் இல்லை என்று அவர் குறைவில்லாமல் நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya. அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன். ஹalleluya ஹalleluya. நம்முடைய வழியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிக்க. அவரே நம்முடைய வாசல். ஹalleluya ஹalleluya ஹalleluya
ஹalleluya ஸ்தோத்திர 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 கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் நம் மீது இரக்கம் கொண்ட தேவன் அவர் ஹalleluya ஹalleluya எங்கள் மீது இரக்கம் கொண்டவரே கல்வாரி நாயகனே ஹalleluya எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட தேவனே ஹalleluya உமது அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திர ஸ்தோத்திர கருவில் உருவாக்கும் முன்னே கண்ட தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya உள்ள கையில் வரைந்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அவன் நம்மை உள்ள கையில் வரைந்தவன் ஹalleluya கண்ணின் மணிவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம் ஹalleluya ஹalleluya அற்புதர் அற்புதர் ஹalleluya மாட்சிமை நிறைந்தவர் அவர் ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர் ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் ஹalleluya ஹalleluya இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya கண்டு நம்மை மீட்ட தேவனை ஸ்தோத்தரிப்போம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர கண்மலையின் மேல் நிறுத்துகிறவரை ஸ்தோத்தரிப்போம் ஹalleluya கரம் பிடித்த கல்வாரி நாயகன் நம்மை கண்மலையில் நிறுத்துகிறாரே ஹalleluya ஹalleluya நம்மை கண்மலையில் நிறுத்துகிற தேவனை ஸ்தோத்தரிப்போம் ஹalleluya ஹalleluya அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya எங்கள் சாபங்களை பாவங்களை ஏற்றுக்கொண்டீரே ஹalleluya ஹalleluya எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டீரே ஹalleluya எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக எங்களை மீட்ட தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் ரட்சகரே ஹalleluya ரட்சிப்பின் தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் ரட்சகரே எங்கள் ரட்சகரே ஹalleluya ஹalleluya எங்கள் ரட்சகரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் மகத்துவமானவரே நீர் பரிசுத்தர் எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர உன்னதர் நீர் உன்னதர் உயர்ந்தவர் உயர்ந்தவர் அடைக்கலமான தேவனை ஸ்தோத்திரிப்போம் எங்கள் அடைக்கலமே எங்கள் கண்மலையே ஹalleluya 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 இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆச்சரியமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நல்லவர் நல்லவர் நல்ல மேய்ப்பர் அவர் ஹalleluya நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர் அவரே ஹalleluya 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 கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நல்ல மேய்ப்பரே ஹalleluya எங்களை மீட்ட மேய்ப்பரே ஹalleluya 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 இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர் அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ லோகாதிபதியே நீர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya எபனேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எல் ஷடாய் ஹalleluya ஹalleluya யெகோவா தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே ஹalleluya ஹalleluya துதிக்கு ஹalleluya ஹalleluya துதிக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நித்திய ஜீவனே நித்தியமானவரே நிரந்தரமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம் அவரே ஹalleluya 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் நிரந்தரமான தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிறவரே நீர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 எங்கள் துதிக்கு பாத்திரரே ஹalleluya சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நீர் நல்லவர் ஆண்டவரே நீர் வல்லவர் ஆண்டவரே ஹalleluya 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 அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஹalleluya ஹalleluya வல்லவர் 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 மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனவர் ஹalleluya அதிசயங்களை காணப்படுவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனவர் ஹalleluya விடுதலை நாயகன் நமக்கு விடுதலை தருகிற தேவனவர் நம்முடைய குடும்பங்களில் ஹalleluya கிரியாக இறங்குகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 நமக்கு நம் குடும்பங்களில் விடுதலை தருகிறாரே ஹalleluya ஹalleluya பரிசுத்த இரத்தத்தால் ஹalleluya 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 பரிசுத்த இரத்தத்தால் சுத்திகரிக்கிறாரே ஹalleluya நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நம் குடும்பங்களை மாற்றுகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நீர் பரிசுத்தர் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் சர்வ லோகாதிபதியே நீர் பரிசுத்தர் ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya உமது பிரசன்னத்தை
இரக்கத்தால் எங்களை மூடி மறைக்கிறவரே, அக்கினியால் நிரப்புகிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இம்மட்டுமாய் நடத்துகிற எபினேசரே, இனிமேலும் நடத்துகிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் போற்றுதலுக்குரியவரே, ஹalleluya. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே, ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்மீது நோக்கமாயிருந்து நம்மை கண்டு அழைத்த தேவன். ஹalleluya. நல்லவர் நல்லவர், அவர் நல்ல தேவன். ஹalleluya. வல்ல தேவன் வல்ல தேவன். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. புகழ்ச்சிக்குரியவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ள தேவாதி தேவனே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. எளிமையில் உள்ளவர் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியால் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. வல்லவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவ மாட்சிமை நிறைந்தவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ லோகாதிபதியே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களை நடத்துகிறவரே, ஹalleluya. கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கசந்து போன மதுரமாய் கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றிய தேவாதி தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை நீக்கி மதுரமாய் மாற்றுகிறவரே, ஹalleluya ஹalleluya. எங்கள் சமாதான பிரபுவே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, சிருஷ்டி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிகரே, நீர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. சர்வ லோகாதிபதியே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ லோகாதிபதியே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிகரே, ஹalleluya ஹalleluya. எபினேசரே, ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லோரும் கேட்டு பாடுங்கள். பழைய பாடல்கள். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போ, அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோ. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போ, அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோ. அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போ. அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போ. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போ, அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோ. ஊரார் நம்மை பகைத்தாலும், உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், ஊரார் நம்மை பகைத்தாலும், உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதா கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதா கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்துவில் என்று மகிழ்ந்திருப்போ, அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோ. யோர்தான் நம்மை எதிர்த்தாலும், செங்கடல் வழி விடாமல் இருந்தாலும், யோர்தான் நம்மை எதிர்த்தாலும், செங்கடல் வழி விடாமல் இருந்தாலும், திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை.
திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்று மகிழ்ந்திருப்போ அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோ. வசைமொழிகள் 1000 சொன்னாலும் மாய உலகம் நம்மை அழைத்தாலும் வசைமொழிகள் 1000 சொன்னாலும் மாய உலகம் நம்மை அழைத்தாலும் கிறிஸ்து நம்மோடு நடப்பதா பலனடைந்து எழும்பிடுவோ. கிறிஸ்து நம்மோடு நடப்பதா பலனடைந்து எழும்பிடுவோ. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போ அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோ. எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். காக்கும் கரங்கள் அவருக்குண்டு தினமும் காத்து நடத்திடுவார். காக்கும் கரங்கள் அவருக்குண்டு தினமும் காத்து நடத்திடுவார். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போ அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோ. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போ அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோ. அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போ. அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போ. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போ அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 18. எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். அப்போது மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளித்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து
பின்பு புசித்து குடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடிமுடியிலே அந்த கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது தேவன் ஒவ்வொன்றும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எப்படியாக என்றால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ வேண்டிய அந்த கற்பனைகள் எப்படியாக வாழ வேண்டும், அந்த வேலைக்காரர்கள் அங்கே மிருக ஜீவன்கள் அப்படியாக ஒவ்வொன்றும் என்னென்ன குற்றங்கள் செய்தாலும் அவர்களுக்கு ஏற்ற தண்டனைகள் இப்படியாகத்தான் ஒவ்வொன்றையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார் என்று பார்த்தோம். மற்றபடியாக பிரதான கட்டளைகள், மற்றபடி கற்பனைகள் இப்படியாக ஒவ்வொன்று கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதே போல் இப்போது தேவன் மோசேயையும் 70 மூப்பர்களையும் அவர்கள் எங்கே தேவன் அழைக்கிறார். அங்கே உன்னையும் மோசையோடு தேவன் சொல்கிறார், 70 மூப்பர்களை அழைத்து நீ எங்கே வா, அந்த மலைக்கு பக்கமாக அங்க ஏறி வர சொல்கிறார். எங்கே? சீனாய் மலையில் தான் கர்த்தர் அழைக்கிறார் மோசையை. எதற்காக என்றால் அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுப்பதற்காக. அவர் சொல்லி கொடுத்தார். ஆனால் இதை ஒரு கற்பலகையில் அவர் எழுதி கொடுக்க வேண்டும். அது நிரந்தரமாக எல்லா காலங்களுக்கும் அது உகந்ததாக இருக்க வேண்டும் என்றும் அழிவில்லாமல் அது இருக்க வேண்டும் என்றும் அந்த ஜனங்கள் அந்த சந்ததிகள் முதல் சந்ததிகள் யாவரும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கைப்பட ஒரு பலகையில் எழுதி கொடுப்பதற்காக தேவன் தீர்மானிக்கிறார். அதற்காகத்தான் இப்போது மோசேயை தேவன் மலையிலே அழைக்கிறார். நீ மாத்திரம் பக்கத்துல வர வேண்டும், மற்றவர்கள் வரக்கூடாது. மற்றவர்கள் எல்லாம் ஒரு குறித்த எல்லைக்கு உட்பட்டுதான் அவர்கள் இருக்க வேண்டும். நாம அதுக்கு முன்னே கூட பார்த்தோம், அவர்கள் மலையை தொட்டா கூட ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதாகவும் அவர்கள் ஒரு குறித்த எல்லைக்கோடு போடப்பட்டது. அதற்கு வெளியேதான் அவர்கள் இருக்க வேண்டும், மலை அடிவாரத்தில் நிற்க வேண்டும் என்றும் அப்படியாகத்தான் அவர்களுக்கு இப்படியாக தேவன் நிறைய கட்டளைகளை கொடுத்திருந்தார். அதே போலதான் இப்போது அவர் சொல்கிறார், நீ மூப்பர்களை அழைத்து நீ ஏறி வா மலையிலே. ஆனால் அவர்கள் எங்கே போகக்கூடாது, தேவனுக்கு அருகில் நெருங்கக்கூடாது. மோசே மட்டும்தான் தேவனுக்கு அருகில் செல்ல வேண்டும். அங்கே இந்த ஜனங்களை பார்த்துக் கொள்வதற்காக யாரெல்லாம் ஆரோனும் ஊரும் அங்கே இருக்க வேண்டும் என்றும் தேவன் அவர்களுக்கு நிறைய கட்டளைகளை எல்லாம் கொடுக்கிறார், நிறைய சொல்லிக் கொடுக்கிறார். இதன்படியாக மோசே தன்னோடு 70 மூப்பர்களோடு அவர் எங்கே சொல்கிறார், மேலே மலையிலே ஏறி அங்கே சொல்கிறார். அங்கே அவர்கள் பலி இருக்கிறார்கள், காளையை வெட்டி பலி கொடுக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு அவன் மோசே எதற்காக அங்க 40 நாள் தேவனோடு இருக்க வேண்டும். அந்த 40 நாளும் இந்த ஜனங்களை பார்க்கும்படியாக ஆரோனையும் ஊரையும் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா மோசையோடு செல்ல வேண்டும். யோசுவா அவர்களுக்கு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். அப்ப யோசுவாவும் மோசையோடு செல்ல வேண்டும். ஆனால் தேவனுக்கு அருகில் செல்லக்கூடிய அந்த தேவனுக்கு அருகில் செல்வதற்கு மோசைக்கு மட்டும்தான் அந்த தகுதி கொடுக்கப்பட்டது. காரணம், எல்லா நேரங்களிலும் தேவன் மோசையை தான் தேர்ந்தெடுத்ததுனால தேவனுடைய எல்லா காரியங்களையும் மோசைக்கு சொல்லிதான் மோசை மற்ற ஜனங்களுக்கு சொல்வார். அதே போல இப்பவும் தேவன் மோசையை மட்டும்தான் அங்கே அவருக்கு அருகில் அழைக்கிறார். அங்கே மோசே தேவனுக்கு அருகில் சென்ற போது 6 நாள் அந்த மேகம் மோசையை மூடிக்கொள்கிறது. அந்த 6 நாளும் தேவன் மோசையோடு எதுவுமே பேசவில்லை. 7ஆம் நாள் தான் தேவன் பேச தொடங்குகிறார். எப்படியாக என்றால் அந்த கற்பனைகளை எப்படியாக கொடுக்க வேண்டும் என்று அந்த கற்பனைகளை அந்த கற்பலகையில் தேவன் எழுதி கொடுப்பார். அதை குறித்து அங்கே பேசுகிறார். மோசே மேகத்தின் நடுவில் பிரவேசித்து மலையில் ஏறி இரவு போலும் 40 நாள் மலையில் இருந்தார். பாருங்கள்,
மோசே எதுவும் சாப்பிடல, தண்ணீர் குடிக்கல. தேவனுடைய அருகில் இருப்பதனால் மோசைக்கு பசியே இல்லை, தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் தோன்றவில்லை. நாம நினைச்சு பார்ப்போம், கொஞ்சம் இதை ஒரு 2 நாள் சாப்பிடலன்னா நம்ம எப்படி சோர்ந்து போவோம். அப்ப மோசே தேவனுக்கு அருகில் இருந்ததனால், தேவனோடு அவர் பக்கத்தில் இருந்ததனால், தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் அவரை சூழ்ந்திருந்ததனால் அவருக்கு எதுவும் பசியும் இல்லை, ஒன்றுமில்லை. அந்த 40 நாள் தேவனோடு அவர் தேவனுக்கு அருகில் இருக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு மகிமை அவரை சூழ்ந்திருக்கும் என்று நாம் நினைத்து பார்ப்போம். அந்த ஜனங்கள் மோசைக்காக எதிர்பார்த்து இங்கே காத்திருக்கிறார்கள். ஆனால் மோசையோ தேவனோடு அந்த மலையின் உச்சியில் சஞ்சரித்து அவரோடு பேசிக்கொண்டே அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த தேவ பர்வதத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மகிமை அவரை மூடி மறைத்து வைத்திருக்கிறது. அந்த தேவ பிரசன்னம் அவரை மூடி மறைத்து வைத்திருக்கிறது. நாம் இதுல இருந்து நாம என்ன பார்க்கலாம் என்றால், இப்போது நமக்கு எப்பவுமே, நாம இதுக்கு முன்னாடி நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், நமக்கு அந்த காலத்துல இப்படியெல்லாம் பலி இட்டார்கள். ரத்தத்தை அந்த பலி பீடத்தில் ஆடு மாடுகளை இப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றே பலி கொடுக்கும் போது அந்த ரத்தத்தை எல்லாம் அந்த பலி பீடத்தில் தெளிக்க வேண்டும். இப்படியாக பழைய அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் நாம அதை நினைத்து விட்டுட்டு, அதே போல அன்னைக்கு தேவனுக்கு இப்படியெல்லாம் பலி செலுத்தி இருக்கிறாங்க, அது பிற மார்க்கத்திலையும் கூட அப்படிதான் இருக்குது, அப்படியாக நாம அதை பின்பற்ற கூடாது. ஆனால் அது அந்த காலத்தில் தேவன் அவர்களுக்கு கொடுத்தது. அதற்கு பிற்பாடு அதை எல்லாவற்றையும் அந்த பலிமுறைகளை தேவன் மாற்றி அமைத்தார். ஏன் மாற்றி அமைத்தார் என்றால், அவர்கள் அந்த பலிகளை போட்டு குடித்து அப்புறம் அவர்கள் கும்மாளம் போட்டு இப்படியாக ஒரு பரிசுத்த குறைச்சலுக்கு ஏதுவாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் மாறினதுனால, தேவனுக்கு அது அறிவுறுப்பாக மாறியதனால் தான் அதை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு தேவன் ஸ்தோத்திர பலிகள் எனக்கு நீங்கள் செலுத்துங்கள் என்று ஸ்தோத்திர பலிகளை அவர் ஏற்கும்படி செய்தார். அப்படியாக நமக்கு இயேசு என்ன பண்ணார், அதற்கு பதிலாக நம்முடைய பாவ சாபங்களுக்கு எல்லாவற்றுக்காகவும் அந்த பாவ சாபத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக இயேசுவே நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்துதான் நம்மை மீட்டுக் கொண்டார் என்று பார்த்தோம். இது அந்த காலத்தில் தேவன் இவர்களுக்கு கொடுத்த இந்த பலிமுறைகள், அதற்காக இதுதான் உண்மையான பலிமுறை என்று இப்போது நாம் நினைக்க கூடாது. அது அந்த காலத்துக்கு அந்த காலகட்டத்துக்கு தேவன் கொடுத்தது. இப்போது நமக்கு ஸ்தோத்திர பலிகள் தான் நாம ஏற்படுகிறது. அதனாலதான் நாம அதிகமாய் ஸ்தோத்திர பலிகளை ஏற்படுகிறது. ஸ்தோத்திர பலிகளை நாம் எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு ஏற்படுகிறோமோ அப்ப தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். இந்த பலிகளால் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஸ்தோத்திர பலிகளால் தான் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஏன்னா அவர் அந்த ஸ்தோத்திர பலிகளை மட்டும்தான் எனக்கு செலுத்துங்கள், மற்ற பலிகள் எனக்கு அறிவுறுப்பை கொடுக்கிறது என்று மாற்றி அமைத்தார். அப்ப தேவன் எதை கொடுக்கிறாரோ அதை தான், எதில் திருப்தி ஆகிறாரோ, எதில் சந்தோஷப்படுகிறாரோ அந்த பலிகளை தான் நாம் செலுத்த வேண்டும். ஆகையால் நாம ஸ்தோத்திர பலிகளை தான் தேவனுக்கு செலுத்தும் போது தேவன் மகிமை அடைகிறார், தேவன் சந்தோஷப்படுகிறார், அவர் திருப்தி அடைகிறார். அவருடைய சந்தோஷம், அவருடைய திருப்தி நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. அப்படியாகத்தான் நாம் எப்படி இந்த பலிகளை செலுத்த வேண்டும். எந்த பலி? ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். இப்போது மோசே எங்க இருக்கிறார்? தேவனுடைய அருகில் அங்கே மலை உச்சியில் தேவனோடு இருக்கிறார். அடுத்து பார்க்கலாம். இப்போது யாவரும் தன்னைத்தானே சோதித்து அறிந்த ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் வரை எப்படியாக நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், தேவனுடைய அன்பில் எப்படியாக வாழ்ந்தோம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததா, எப்பேற்பட்ட கோபங்கள் வந்தாலும் நம்முடைய வார்த்தைகள் தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் பேசாதவாறு நாம் நம்முடைய வாயை காத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் தான் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதனால் நாம் தேவனை துதிக்கிற அந்த வாயாலே மற்றவர்களை கேவலமாய் பேசுகிற வார்த்தைகள், சபித்தல் வார்த்தைகள் இப்படியாக எதுவும் நாம் பேசாதிருப்போமாக. தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமை அடைவார். ரமேஷ் ஸ்தோத்திர. இப்போதும் எல்லாரும் நாம் எப்படியாக தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோம் என்று ஒரு விஷயம் நாம் நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. அடுத்ததாக கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திசை திருப்போம். அப்படியே கல்வாரி காட்சியை பார்ப்போம். அவன் நமக்காக அல்லவா ரத்தம் சிந்தினார், நமக்காக முள்முடி சூட்டினார். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை போக்கும்படியாக, நம்முடைய வியாதிகளை நீக்கும்படியாக, நம்முடைய சரீரத்தின் பலவீனங்களை எல்லாம் அவருடைய கல்வாரி சிலுவையில் இறக்கி வைப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தத்தால் ஹல்லேலூயா நம்முடைய சரீரம் பலவீனமான சரீரம் பலன் அடையும். ஹல்லேலூயா. குடும்பத்தின் சீர்கேடுகளை எல்லாம் கல்வாரி சிலுவைக்கு நேராக வைங்க. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் குடும்பங்கள் சீர்படுத்தப்படும், பரிசுத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் உமது கல்வாரி ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவதாக.
குடும்பங்களில் உமது ரத்தம் ஊற்றப்படுவதாக. பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. குடும்பத்தில் இருக்கிற எல்லா சீர்கேடுகளை நீக்கி போடுவீராக. ஹalleluya ஸ்தோத்திரம், ஹalleluya ஸ்தோத்திரம். இப்போதும் அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேவைகளையும் தேவனோடு எடுத்து சொல்லுங்க. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கொடுப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய விண்ணப்பங்களை நீர் ஏறெடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம். இப்போதும் ஒவ்வொருவரையும் மகிமையடைய செய்வீராக. குடும்பங்கள் ஜெப ஆவியால் ஊற்றுவீராக. குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கும்படியான ஜெப ஆவியால் ஊற்றும் ஆண்டவரே. வீழ்ந்து போன குடும்பங்களை எடுத்து கட்டுவீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஹalleluya ஸ்தோத்திரம் மாய வலைகளில் சிக்கி தவிக்காதவர் வேலி அடித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக திசை வழி நடத்துங்க. சில பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே படிப்பை ஆசீர்வதிங்க. ஞானத்தை விவேகத்தை கொடுங்க. இப்போது வருகிற இந்த நாட்கள், இந்த லீவு நாட்களில் நல்லபடியாக அந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பீராக. ஹalleluya ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் உமது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு வழி வாசல் திறந்து கொடுப்பீராக. ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. அவர்களை ஆண்டவரே நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்துக. அவர்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் விடுதலையாக்கும் அவர்களை. அதே போல ஆண்டவரே குடும்பங்களில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், குடும்பங்களின் பிரிவினைகள், இப்படிப்பட்ட பிரச்சனை, இந்த பிரிவினைகளிலிருந்து குடும்பங்களை மீட்டுக் கொள்வீராக. கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, பிள்ளைகளுக்குள் பெற்றோர்களுக்குள் பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனையை எல்லாம் நீக்கி ஆண்டவரே அந்த குடும்பங்களை நீர் எடுத்து காட்டும் ஆண்டவரே. சமாதானத்துக்கு ஏதுவாக நீர் கட்டுவீராக. குடும்பங்களில் ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். மேலும் கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையில் நிமிர்ந்து வெளிவர உதவி பண்ணுவீராக. ஹalleluya திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமண ஏற்ற துணைகளை கட்டளையிடுங்க. பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. குடும்பங்களை மகிமைப்படுத்தும் நல்ல பூஷ்டியான போஷிப்பால் அவர்களுக்கு போஷிப்புகளை கட்டளையிடுவீராக. பிரசன்னம், கிருபை, சமாதானம் யாவரோடு இருப்பதாக மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் தேசத்துக்காக, நாம் அந்த தேசத்தின் சீர்கேடுகளுக்காக, உள்ள தேசங்கள், எல்லா தேசங்கள் உள்ள சீர்கேடுகள் அருவருப்புகளுக்காக நாம இப்போது எல்லாரும் ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தேசங்களில் இருக்கிற அருவருப்புகளை எல்லாம் உமக்கு முன்பாக ஆண்டவரே வைக்கிறோம். ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த தேசத்தின் அருவருப்புகளை எல்லாம் நோக்கி பார்ப்பீராக. எல்லாவற்றையும் இந்த தேசங்களை விட்டு நீக்கி போடுங்க. பரிசுத்தப்படுத்தும் தேசங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் உமது ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் உமது ஆவியை ஊற்றப்படுவதாக. யாவரும் உமது மகிமையை மகத்துவம் காணும்படி அவர்கள் கண்கள் திறக்கும்படியாக உமது ஆவியால் அபிஷேகத்தால் ஊற்றுவீராக. தேசங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக வழி நடத்துங்க. தேசங்களை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் தேசங்களை இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம நேத்துக்கு அந்த இவங்க காஞ்சனாமா சாட்சி சொல்லியிருந்தாங்க. சாட்சி எப்படின்னா, அவங்க மகளுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. அவளுக்கு இந்த பிளட்ல எல்லாம் கொஞ்சம் விஷத்தன்மை எல்லாம் கலந்திருக்கு, ஏதோ ஒரு கிருமி இதனால எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவளுக்கு இப்போது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதே மாதிரி ரூபா சிஸ்டர் மகனுக்கு, அவனும் வந்து அந்த கேம் விளையாடுறதுல ரொம்ப அடிக்ட் ஆனதுனால ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். இப்போது அவனுக்குள்ள ஒரு மாற்றம், குடும்பத்துல அவன் நிமித்தம் ஒரு சமாதான குறைச்சல் இருந்து தேவன் அந்த சமாதானத்தை குடும்பத்துக்கு இப்ப கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஆண்டவர் அந்த மகனையும் முற்றிலும் அதுல வந்து விடுதலையாக்கி தேவனுடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவனை வழி நடத்தணும். அதுக்காகவும் தேவன் அந்த பாதையில் நடத்துவார் என்பதற்காகவும் நாம தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆமே ஸ்தோத்திரம். இனி யாருக்காவது ஸ்பெஷல் பிரேயர்? நாம இங்க நிர்மலா சிஸ்டர் அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அவங்களுக்கு மகளுடைய திருமண காரியம் இருக்குது. மகன் தொலை தூரத்துல இருக்கிறான். அவன் தொலை தூரத்துல இருக்கிறதுனால அவங்க குடும்பத்துல அடிக்கடி வந்து போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால அவனுக்காகவும் நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை உமது கரத்தில் கொடுக்கிறோம். அந்த மகளுடைய திருமண காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கு ஏற்றவரனை நீர் ஆயத்த பண்ணுவீராக. அந்த மகள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாய் கடந்து வர உதவி பண்ணுவீராக. அவளுக்கு ஜெபத்துக்கு தடையா இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஹalleluya. அவளை குணப்படுத்துகிற அசுத்த ஆவிகளை எல்லாம் நீக்கி போடுங்க. ஹalleluya. அவளுக்கு விரோதமாய் எழும்புகிற தீய மனுஷங்களை நீக்கி போடுவீராக. ஆண்டவரே துன்மார்க்கருடைய ஆலோசனை கடந்து செல்லாமல் ஆண்டவரே நீர் அவளை வேலி எடுத்து வசனங்களில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி
அப்படியாக அந்த மகள் அந்த வேத வசனங்களில் தியானமாய் இருக்க அவளுக்கு அந்த ஜபாவியால் நிரப்புவீராக ஒரு சமாதானத்தை கட்டளை அந்த மகனை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவனை ஆண்டவரே தொலை தூரத்தில் இருக்கிற மகன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சீக்கிரமாய் குடும்பத்தோடு வந்து சேர்ந்து ஒருமித்து அவர்கள் வாசம் செய்வதை உதவி பண்ணுங்க ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பத்தையும் ஆண்டவரே ஒற்றுமையாய் ஒரு ரட்சிப்பின் பாதையில் நித்திய ஜீவ பாதைக்கு நேராக மக்களை நடத்துக. குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ சொல்லுங்க. நான் தான் சொல்லியிருந்தேன் அந்த ஜூபா சிஸ்டர் ஒரு மினிட். ஜூபா சிஸ்டர் ஒரு மினிட். அம்மா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இருக்காங்கல்ல, நீங்க கால் பண்ணி இருந்தீங்க, அப்புறம் எனக்கு அப்ப போன் எடுக்க முடியாம ஆயி போச்சு. சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க சொல்லுங்க. அதான் அவங்க ஆஸ்பத்திரிக்கு சீரியஸா இருக்காங்க சொல்றேன்லக்கா. ஆமா அவங்க ஜோமனுக்கா இது சொல்ல மாட்டேங்கிறாங்களாம் டாக்டர். எதுவும் சொல்லலையா? சரி பயப்படாதீங்க, ஜபத்துலதான் வச்சிருக்கிறோம். இப்ப ஒரு ஜபம் பண்ணா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளுடைய பலவீனங்களை எல்லாம் நீக்கி போடுவீராக. அவர்களுக்கு ஆண்டவரே சரியான ரிப்போர்ட் டாக்டர்ஸ் கொடுக்கப்படி நீர் உதவி பண்ணுவீராக. அவர்களுடைய சமாதானத்துக்கு ஏதுவாக ஒரு சரியான ரிப்போர்ட்களை டாக்டர்ஸ் கொடுக்கப்படி அங்கே கிளியர் செய்வீராக. அந்த மகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலப்படுத்துங்க. அந்த மகளுக்கு ஒரு ரட்சிக்க அந்த மகள் நிமித்த குடும்பம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீரங்க கிளியர் செய்வீராக. ஆண்டவரே முற்றிலும் விடுதலை அந்த மகளுக்கு நாங்கள் கட்டளையிடுவோம். எல்லாருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.